ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 20வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். எவ்வளவு அழகாக தாவீது சொல்றாரு, தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றி. தேவ பிள்ளையில யாரு ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறார்களோ கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறாராம். ஆமென். இன்னைக்கு நீங்கள நான் நிர்மூலமாக இருப்பது, அழிந்து போகாமல் இருப்பது, நான் பாதுகாப்பாக இருப்பது ஆண்டவர் சுத்த கிருபை தானே. தேவ பிள்ளையில இன்னைக்கு ஆண்டவர்களை ஒவ்வொரு நிமிடமும் நிமிடமும் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இன்னைக்கு எந்த ஜீவனுக்கும் கேரண்டியே இல்லை. சாதாரணமாக நடந்து போகிறாங்க, திடீர்னு பார்த்தா மயக்கச்சிக்கல் வந்து அவர் தான் ஆன் தி ஸ்பாட் மறித்து போகிறாங்க. தேவப்பிள்ளை எத்தனை விதமான மரணங்கள், எத்தனை விதமான விபத்துகள், எத்தனை விதமான நாசமோசங்கள், இயற்கை அழிவுகள், இதனால் எவ்வளோ உயிர் சேதங்களா. ஆனால் ஆண்டவர் கிருபையினால கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்கிறவர் இருக்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும். அப்போ நம்ம ஆண்டவரத்தில் அன்பு கூறும்போது, ஆண்டவரத்தில் நேசிக்கும் போது, ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட ஆண்டவரத்தில் அன்பு கூறும்போது அவர் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 139 சங்கீதம் 13வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். பாருங்க, எங்கிருந்து அவர் பாதுகாக்க ஆரம்பிக்கிறார்? தாயின் கற்பத்திலே அவர் நம்மளை பாதுகாக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். அந்த கரு உருவாக்குனது அவர் தானே. அந்த கருவை 10 மாதங்கள் அளவும் அழகாய் வளர்த்து ஒரு சேதம் இல்லாமல் தாயும் பிள்ளையா வேறு பிரித்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இத்தனை ஆண்டுகள் நம்மளை பாதுகாக்கிறார் அல்லவா. இங்க ரொம்ப அழகா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீரா. நீ எத்தனை பேர் ஆபாஷனில் குழந்தைங்க மரித்து போகிறாங்க, எத்தனை குழந்தைங்களுக்கும் விபத்துகள். ஆண்டவர் கிருபையினால் தாயின் கற்பத்திலே பாதுகாக்கிற கர்த்தர் இனியும் உங்களை பாதுகாக்க, உங்களை காப்பாற்றி நடத்த உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்கும் போது தீர்க்கதரிசி விடியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். இவ்வளோ அழகா இங்க தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் பாதுகாத்து கொள்வேன். நாளையிலோயா உங்களுக்கு ஒரு தீங்கு வராதபடி, ஒரு சேதம் வராதபடி அதுக்கு வேண்டிய அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி. பாருங்க எவ்வளோ ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ முக்கியமானதா இருக்கு பாருங்க. ஆண்டவளை பாதுகாக்கிற கர்த்தர், அவர் பாதுகாப்பில் இருக்கிறோம். கண்மணியின் வெடிப்பில் வச்சு அவர் கரத்தால் நம்மளை மூடி பாதுகாக்கிற அல்லவா. பகலில் வெயிலாயிலும் நிறவில் நிலவாயிலும் சேதப்பட்டதா அப்படி கர்த்தர்களை பாதுகாக்கிற அல்லவா. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி பாதுகாக்கிற அல்லவா. இன்னைக்கு காண்ட சொல்றாரு, ஆமென், நானே உன்னை காப்பாற்றி. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்களுக்கு எத்தனை தீமைகள் வந்தாலும், யார் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிற. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. தேவையில்லை. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றே. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதை அவர் காப்பாற்றுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிற கர்த்தர். அப்பா, ஒரு தீங்கு, ஒரு சேதம் வராதபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றே. தாயின் கற்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்த கர்த்தர் இன்னைக்கு வரலாம் பாதுகாக்கிறீங்கப்பா. இனியும் நீங்கள் பாதுகாப்பீங்க. அதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் கிருபையில் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒரு சொத்துரை எங்களை தொட முடியாது. ஆண்டவரே, யாருக்கு விரோதமாய் பிசாசு போராடி கொண்டிருக்காங்களோ தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். அவர்களை பாதுகாக்கிறவர். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.